Hi students, unit system. Unit system அப்படின்னா we need three things for the perfect measurement. இப்போ நான் ஏதோ ஒரு திங்ஸு அது பாக்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய புக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு திங்ஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ we must need three things for the perfect measurement. என்னோடய மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரணும், அதில் எந்த சின்ன யூனிட் மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா I need three things. That's nothing but the first one is your instrument. எனக்கு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். And then a quantity, அதாவது standard quantity, எனக்கு ஸ்டாண்டர்டான ஒரு குவான்டிட்டி இருக்கணும். And then third one is your unit. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, here I want to measure your gift box. நான் ஒரு gift box இங்கே வச்சுருக்கேன். இதோடைய கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ எனக்கு வேணும். What we need for the perfect measurements நம்மளுக்கு ஏற்கனவே 3 things வந்து necessary அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். The first one is a instrument. Here I use scale as your instrument. இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது ruler is nothing but scale. Here my instrument is scale. With the help of a scale I measure this box. இந்த gift box வந்து நான் ruler யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி நான் மெஷர் பண்ண போகிறேன். ஓகே, here I placed a ruler. The unit is 0, 1, 2, 3, 4. So என்னுடைய gift box ஓட length வந்து 4 ஓட க்ளோஸ் ஆகுது. So how did you measure the reading for this one? That is 4 centimeter. எப்படி நம்ம எழுதுவோம்? 4 centimeter. So here the instrument is ruler. That is nothing but scale. So here my measurement is 4 centimeter. Here the 4 is your quantity and centimeter is your unit. Okay, இவ்வளவுதான் இங்க measurement அப்படினா. அதாவது first things, if you want a perfect measurement of the object, means the 3 things is important. The first one is your instrument. Here the instrument is scale and the second one is your quantity. My measurement is 4 centimeter, so 4 is a quantity and then the unit of the box is centimeter, that is 4 centimeter. This is your measurement. இப்போ யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது, what are the types of units, அதெல்லாம் என்ன, SI யூனிட்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. Peoples from various parts of the world are using various types of unit system for their measurement. அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இருக்கிற பீப்புள்ஸோட லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறையாக இருக்கும். அப்போ அவங்களாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ் வந்து அதெல்லாம் என்ன டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகேவா? காமன்லி தேர் ஆர் 4 types of unit systems வருது. The first one is FPS. FPS அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே போகலாம். FPS அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது 2 அடி இருந்தது, 4 அடி இருந்தது அப்படின்னு சொல்லி 1/4 அடியை அளந்து வச்சு ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது, டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ எஃப் அப்படிங்கிறது இங்கே ஃபுட் ஃபார் லென்த். ஓகே, எஃப் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும், எஃப் இஸ் நத்திங் பட் ஃபுட் ஃபார் லென்த். அந்த லென்த் அளக்கிறதுக்கு அவங்க கால்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So here F stands for foot. So foot for length. Okay, இப்போ F now உங்களுக்கு நல்லா தெரியும். And then the second one is P. P stands for pound. Pound அப்படின்னு சொல்லுவாங்க. Pound for mass. Mass is nothing but weight அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அளக்கிற வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள என்ன யூஸ் பண்ணுவோம், கிலோகிராம், கிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில ஸ்டேட்ஸில் சில பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் P stands for pound. Pound for mass. Mass is nothing but weight. Weight மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, P, pound அப்படின்னு சொல்லுவாங்க. And then the last one is S. S stands for second.
seconds to time. டைம் மெஷர் பண்ணுறது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எஃப்னா என்ன, பின்னா என்ன, எஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் த சேம் திங். லிசன் கேர்ஃபுல்லி. F stands for food and P stands for pound and S stands for second. This is your first type of units. And then the second unit system enna appdin paakalam. That is CGS. That is C for length. C na enna inga centimeter. First நம்ம என்ன பண்ணோம், கால் அளந்து வச்ச ஃபுட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டிமீட்டர் டு லென்த், அதாவது அந்த லென்த் அளக்கிறதுக்கு அவங்க சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் C stands for centimeter. That's to length. லென்த்துக்காக அவங்க யூஸ் பண்ணின யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஓகே, and then the next one is G. G stands for gram. That is nothing but mass, measurement of mass, அதாவது weight. weight அளக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்தது எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிராம். ஓகேவா? and then the next one is S. Already you know S is nothing but second. Seconds for time. So again I repeat the same thing. Here C stands for centimeter and G stands for gram and S stands for second. This is the definition for CGS. Dear student, இப்போ உங்களுக்கு first ரெண்டு யூனிட்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். First one is your FPS system and second one is your CGS system. Okay va? And then the next system is MKS system. What is mean by MKS? M is nothing but meter. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லென்த்தை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், மெஷர் பண்ணணும் அப்படின்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது மீட்டர். இது 1 மீட்டர் இருக்கும், இல்லை இது 1 கிலோமீட்டர் இருக்கும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹியர் த லென்த் இஸ் மீட்டர், சென்டிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹியர் M stands for meter. And then second one K. K stands for kilogram meter சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹியர் கிலோகிராம், அதாவது ஃபார் மாஸ், வெயிட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், CGSல G stands for gram அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே K stands for kilogram அப்படின்னு சொல்லுவோம். And then the next one is S. Commonly உங்களுக்கெல்லாம் தெரியும், S is nothing but seconds to time. ஓகேவா? Again I repeat the same thing for MKS. M stands for meter and K stands for kilogram and S stands for second. These are the 3 types of unit system. And the last unit system என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SI unit system. SI unit system வந்து டீட்டெயிலாக இப்போ நம்ம தனியாக படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 யூனிட் சிஸ்டம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 யூனிட் சிஸ்டம் எதில் வரும் என்னது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற லாஸ்ட்டு சிஸ்டம்க்கு போக முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது FPS சிஸ்டம் அண்டு CGS சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த 2 சிஸ்டமும் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டமில் வரும். These 2 systems are coming under the metric system. And the remaining 2, that is MKS and SI units are coming under the British system. இங்கே British systemல MKSும் SI யூனிட்டும் வரும். ஸோ இதுதான் 2 divisions of unit system, that is metric system and British system. இப்போ உங்கள் டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா you must able to give the answer as FPS and CGS is coming under the metric system and the MKS, SI units are coming under the British system. These are the 2 types of system in your first subtopic dears. இந்த சப்டாபிக்ஸை நீங்கள் தரவாக இருங்க. இப்போ SI யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். SI யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். SI யூனிட்னா என்ன? International System of Unit. Scientists follow the uniform system for the measurements. Uniform system of unit for the measurements. எதுக்காக சயின்டிஸ்ட் வந்து யூனிஃபார்மான ஒரு சிஸ்டம்ஸ் வந்து யூனிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருக்குமே என்ன ஆகும், அந்த யூனிட்ஸ்னால் என்ன, அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரியணும். அதுக்காக தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா SI யூனிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எஃபிஎஸ் சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம் இருக்குது, எஃபிஎஸ் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து எஃப்னா என்னன்னு சொன்னோம்? ஃபுட். லென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க? என்ன நேம் கொடுப்பாங்க? ஃபுட். அதாவது கால் அடி வச்சு அளந்து அது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸில் ஒவ்வொரு பீப்புள்ஸும் ஒரு சில விஷயமான யூனிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, வேறு இடத்துல இருக்கிறவங்களுக்கு புரியாது. தட்ஸ் வை த சயின்டிஸ்ட் ஆஃப் ஃபாலோ த யூனிஃபார்ம் யூனிட் சிஸ்டம் ஃபார் த மெஷர்மெண்ட்ஸ். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் சம் பேசிக் குவான்டிட்டிஸ் ஆர் இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டமில் சில குவான்டிட்டிஸ் இருக்குது. அது என்ன குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ பேசிக் குவான்டிட்டி ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வாட் இஸ் மீன் பை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன. 6th 7th 8th காமன் குரூப்பில் காமனாக நான் வந்து இந்த யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அது ஃபர்தராக டவுட் இருந்தது, மிஸ் இல்லை மிஸ் எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது, டிரைவ்டு குவான்டிட்டிஸில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக டவுட் இருக்காது. ஸோ அகைன் ஐ ரிப்பீட் த சேம் திங். The fundamental quantity is a basic quantity. It won't repeat it quantity. அதாவது மீட்டர் அப்படின்னா அகைன் இன்னொரு மீட்டர் அதோட ஆட் ஆகாது. அந்த குவான்டிட்டி எப்போதுமே சிங்கிளாக இருக்கும். It won't mingle with the other quantity. That is said to be as your fundamental quantity, only physical quantity. And then the derived quantity is nothing but multiplies of the a fundamental quantity. ஒரு fundamental quantities வந்து multiply ஆகிருக்கும் or it combined with the other quantity. அதுதான் நான் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் length into breadth. So the two types of quantities are there. இங்கே length இருக்குது, breadth இருக்குது. So it's a multiplies of the fundamental quantity. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா derived quantityன்னு சொல்லுவோம். இதுதான் fundamental quantity and derived quantities. Again நான் வந்து derived quantitiesக்கு உங்களுக்கு 2 examples கூட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். That is the curd is extract from the milk. So the extraction is there, obtain is there, this is obtained from this அப்படின்னு சொன்னேன். ஸோ the silk is obtained from cocoon. ஸோ அந்த extract, அந்த obtain இதோடு அது சேர்ந்து வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, that is a derived quantity. So here the scientists use 7 basic quantities, that is nothing but SI quantities. அது என்னன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். குவான்டிட்டி என்ன, அதோடைய யூனிட்ஸ் என்ன, அதோடைய சிம்பிள்ஸ் என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். There are 7 types of quantities are there. The first one is your length. Here the unit of length is meter and the symbol of meter is m. Okay, and then the next quantity is mass. Mass அப்படின்னா என்ன, weight, the quantity of mass. So the unit of mass is kilogram and the symbol of mass is kg. Okay, and then the next one, the quantity is time. Time அப்படின்னா என்ன, அதோடைய quantity என்ன, the quantity of time is second and the symbol is yes. Okay, and then the next one, temperature. The next one is temperature and the unit of temperature is Kelvin. Unit of temperature is Kelvin and then the symbol of temperature is K. Symbol of temperature is K. And then the next quantity is electric current. Next quantity is electric current and the unit of electric current is ampere. Unit of electric current is ampere and the symbol is capital A. And the symbol is capital A. And the next quantity is amount of substance. Quantity, amount of substance and the unit is mole and the symbol is mole, small m o l. Okay, and then the next, the last quantity is luminous intensity. Luminous intensity and the unit is candela. The unit is candela and the symbol is small c b. These are the 7 basic units in the SI system and this is the basic units. இதுதான் நம்ம இன்னைக்கு யூனிட் சிஸ்டமில் ஃபுல்லாக பார்த்தது. how many types of units are there, how many systems are there அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
யூனிட்ஸ் எத்தனை இருக்குது, சிஸ்டம்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்து. there are 4 யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம். சிஸ்டமில் வந்து மெட்ரிக் சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம் பார்த்தோம், அண்ட் தென் எஸ்ஐ யூனிட் பார்த்துருக்கோம். ஓகே டியர் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு யூனிட் சிஸ்டம் சப் டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சப் டாபிக் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் மெஷர்மெண்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்க லிங்க்கை பாருங்கள், டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஜூன் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்படியும் ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெசன்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, டேக் கேர், பை பை. We will meet on the next class.